அகில இந்திய அளவில் தமிழ்நாடோட அடுத்த கட்ட எப்படி இருக்கும் சார்? இல்லை, இந்தியாவுக்கு ஒரு எழுச்சியாக தானே இருக்குது. இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா மிரண்டு போய் தான் நிற்கிறாங்க இந்த எழுச்சியை பார்த்து, மாணவருடைய அதாவது இளைஞருடைய எழுச்சி பார்த்து. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்லா சிறப்பாக இருக்குது. இளைஞர்கள் வந்து போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்திருக்காங்க. இல்லை, இதை வந்து கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். அதை போதை கலாச்சாரத்துன்றது கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். இந்த போல் வன்முறைகள்ன்றதும் மிகப்பெரிய, அதே போல் பாலியல் கொடுமைகளுக்கெல்லாம் அதாவது இம்மிடியேட்டாக தண்டனை கொடுக்கணும், டிலேவே பண்ணக்கூடாது, வித்தின் 10 months. ஸோ அதுதான் இதை கட்டுப்படுத்தும். அப்போ தான் இதை வந்து சரிப்படுத்த முடியும். அந்த விஜய் ரசிகர்களுக்கு இளைஞர்கள் அதிகமாக வாக்கு போடுறாங்க. ஆமாம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இது வந்து அவங்க தானே உருவாக்கியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்ப்பு வந்து இப்போ மக்கள் வந்து விஜய் சிஎம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவர் தான் இனி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும். 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க JNN காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட்